ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பரணி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா 1vs2 மேட்ச் வேறு லெவலில் போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது என்ன மேட்ச்னு ஏற்கனவே சொன்னேன், 1vs2. ஏன் 1vs, ஆனால் அது 2vs2 போட்ட மேட்ச் தான். எங்கள் டீமால் ஆஃப்லைன் போயிட்டார், வெளியே போயிடுச்சு அவருக்கு. அதனால் 1vs2 ஆடிருக்கேன். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 2 பேருமே வருவாங்க மேட்ச்சில், 2 பேருமே ஆடுறாங்க. செகண்ட் மேட்ச்லேருந்து தான் 1-1 வந்தாங்க. மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு, ரொம்ப டஃப்பாகவும் இருந்துச்சு. ஹெட்ஷாட்டு அடிக்கலை மேட்ச்சில், ஒரு 2 ஹெட்ஷாட் தான் அடிச்சிருக்கேன். மேட்ச் ஒரே திக்குன்னு தான் போச்சு. ஜெயிப்பேனா மாட்டேனா 2 பேர் 1-1 வந்தாங்க. ரெண்டாவது மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் 2 பேர் வந்தாங்க. பரவாயில்ல, மற்ற எல்லா மேட்சுமே 1-1 தான் வந்தாங்க. ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸு, ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு மேட்ச்சு. ரெண்டாவது ரவுண்ட் முதல் ரவுண்ட் ஜெயிச்சிட்டேன். எப்படியோ மேட்ச் போகிற வரையும் மூச்சு வந்துச்சு காய்ஸ். பாடி டேமேஜ் தான் ஃபுல்லாகவே. அது 8 நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறது, நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் 8 ஹெட்ஷாட் வராது போல். அவர் க்ளோவால் போலான்னு உட்காந்தாரு, டக்குன்னு அடிச்சிட்டேன். கேப் வேறு இருந்துச்சு, ஐயோ வந்துடுவாரான்னு பயந்துட்டு தான் இருந்தேன். நல்ல வேலை வரல, அவர் வந்துட்டாரு. மூமெண்ட் சூப்பராக கொடுத்தாரு அவர். பார்த்தீங்களா, எனக்கு மூமெண்ட்டு அந்தளவுக்கு வராதனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு மேட்ச்சு. வேறு லெவலில் மூமெண்ட் கொடுத்தாரு அவர். அவர் அங்கே போயிட்டா நான் இங்கே சுற்றிட்டு இருக்கேன். வந்துட்டாரு, ஐயோ ஓடி என்ன ஸ்பீடாக பால் போட்டார். நான் மட்டும் உட்காரலன்னா அடி விழுந்துருக்கோம், கீழே விழுந்துட்டாரு. ஆட்டம் நம்மளுக்கு சாதகம், எல்லா மேட்ச்லேயும் நம்மளுக்கு சாதகமாக தான் நடக்குது. ஜெயிச்சாச்சு. தேர்ட் ரவுண்ட் ஃபஸ்ட் இவர் வராரு. அடி இருந்துச்சு. அடி நான் கேப் கிடைக்கிற இடத்துல நல்லா தான் அடித்தேன். டக்குன்னு அடித்தேன், கொஞ்சம் கூட கேப் விடாமல். லைட்டாக அவங்க ஆள் வெளியே வந்தாவே அடிச்சிட்டேன். ஆனால் ஹெட்ஷாட் விழுவல, பாடி ஷாட் தான் ஃபுல்லாகவே. சூப்பர் காய்ஸ். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மேட்ச் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க காய்ஸ். லைக் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எனக்கு, வியூஸ் நல்லா தான் போகுது. ஒருத்தர் கேட்டார், அவர் 80வது லெவல் பிளேயர் மாதிரி தெரில போன மேட்ச். இப்போ அவர் 80வது லெவல் பிளேயர் தான். அவருக்கு நெட்வொர்க் சரியாக இல்லை, அதனால் நான் அடிச்சிட்டேன்னு கூட சொல்லலாம். அதனால தான் அவரை இன்ஸ்பெக்ட் பண்ணி கூட காமிச்சேன். ஒருத்தர் கேட்டாங்க மெசேஜில், அதுக்கு தான் ஐயோ என்கிட்ட ஹெல்த்தே இல்லை போட்டார். இவரே முடிச்சிட்டாரு 2வது ஆளில். இந்த மேட்ச்லேயும் முடிச்சிட்டாரு. அம்மாடி 8 2 பேருமே இருந்தாங்க. சரி, மேட்ச்சு அவங்க சைடு திரும்பிடுச்சு நினச்சேன். நான் அடித்தேன் அவருக்கு, ஆனால் அவர் ஏன் நாக் ஆகலன்னு எனக்கு தெரில. 2 போணுச்சு, 57 2 போணுச்சு. பாடி ஷாட்டு வந்துச்சு. நாக் பண்ணிட்டேன்.
அவர் தான் இருக்கார். இவர் முடிச்சிடுவோம். அவர் வந்துட்டார். நல்லா மேட்ச் போயிட்டுருக்கு. பார்ப்பேன் யார் அடிக்கிறான்னு. இது பாருங்க கைஸ், நான் ஃபுல் ரெட்டு அடித்தேன், அவர் ஏன் சாவலை? இது ஹெட் ஷாட் தான் அடித்தேன், ஆனால் பாடி ஷாட்டில் கில் காமிச்சிது. இது மாதிரி 2-3-4-5 தடவை நடந்துருச்சு இந்த மேட்ச்லேயே. நான் அடிக்கிறது ஃப்ரீ ஃபயருக்கே பிடிக்கல போல். நான் அடிக்கிறதே எப்பயாவது ஒன்று, அதுவும் பாடி ஷாட்டாக போயிடுது. இப்பயும் நான் அடித்தேன். கேப் அவர் பார்க்குறப்பெல்லாம் அடிச்சுட்டு தான் இருந்தேன். டெசர்ட்டிகளில் சுத்தமாக வரல, என்னான்னு தெரில. இந்த மேட்ச் எனக்கு டெசர்ட்டிகளில் வரவே இல்லை, ஹெட் ஷாட்டே வரல. ரெண்டு புல்லட் அடிச்சிட்டேன் மேட்ச்சில். அது டபுள் ஹெட் ஆஃப் நான் கன்று வச்சுருக்கனால டக்குன்னு சுட்டோன்னா 2 புல்லட் போயிடுச்சு. அது நானும் ஒரு ஷாட், ஆனால் மேட்ச் ஃபுல்லாக நான் 1 ஷாட் தான் அடிச்சிருப்பேன். நான் ஒரு 2 இது ரவுண்டு மட்டும் டபுள் புல்லட் இறக்கிருப்பேன். அது வந்து டபுள் ஹெட் ஆஃப் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது லைட்டாக தொட்டாவே 2 புல்லட் போயிடும். இப்போ நான் எவ்வளோ தான் ஏன் அடிக்கிறது? சாவுங்கயா, ஐயோ. நிறைய மேட்ச் எனக்கு பக்காக இருந்தால் நினைக்கிறேன் கைஸ். ஃபுல்லாகவே எனக்கு பக்காக இருக்குது, என்னான்னு தெரியல. நான் எங்கே டேமேஜ் பண்ணுறதா உங்களுக்கு குறையுதானே எனக்கு தெரில. அவங்க அடிச்சிடுறாங்க ஈஸியாக, நானும் அடிக்கிறேன், அவ்வளோவே மாட்டேங்குது. பாரு, அவர் லைட்டாக தெரிஞ்சாவே அடிச்சுட்டு தான் இருக்கேன். எவ்வளோ அடிக்கிறது பாருங்கள், அவர் அடித்தா எனக்கு எவ்வளோ குறையுதுன்னு. அங்கே நான் மெடிக்கெட் போட்டு இங்கே வந்தேன். எதுக்கு ரொம்ப நேரம் அப்படி மெடிக்கெட் சுற்றி நின்றுருந்தேன், அதனால தான் லைட்டாக ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த டைம் அவரும் அங்கே நின்றுட்டு இருந்தார். ஓட அடிச்சிட்டேன், ஆனால் ஹெட் ஷாட் வரல. ஒரு புல்லட் தான் அடித்தேன், ஹெட் ஷாட் கில் வரல. பாருங்கள், அடிக்கிட்ட சுற்றுவோம். அவரை நெக்ஸ்ட்டு அவர் வந்துட்டார். அடிச்சிட்டேன். வெயிட் பண்ணி ஆடுவோம், சொல்ல முடியாது, டம்முன்னு அடிச்சிடுவாங்க. அவன் என்ன 1-2 ஆடிட்டுருக்கோம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஆடணும். இல்லாட்டினாலும் பொறுமையாக தான் ஆடுவேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்லுவோம். மூவ்மெண்ட் கொடுக்கலாம்னு ரொம்ப தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்ச நாளாக ட்ரை தான் பண்ணுறேன். ஒரு புல்லட் அடித்தேன், கேப் விட்டு தான் இன்னொரு புல்லட் அடித்தேன். தொடர்ந்து 2 புல்லட் அடிக்கக்கூடாதுன்னு மீறி விழுந்துருது சில இடத்துல. அது என்னோட ஃபால்ட் இல்லை காய்ஸ், கன்னோட ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி மனசை தூக்கி. சில பேர்லாம் ஒன் டேப் நிறையா யூடியூபர்ஸ் பார்க்குறேன், ஒன் டேப் வேறு லெவலில் விளாட்றாங்க. ஒரு அடி தான் நாக் பண்ணிடுறாங்க ஃபுல் ரெட்டில். எப்படி தான் பண்ணுறாங்களோ. ஓடிடுறா, மாட்டிக்கிட்டேன். பாருங்க, நான் கேப் பார்க்குறப்பெல்லாம் ஒரு அடிச்சுட்டு தான் இருக்கேன், டேமேஜ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பாருங்க, அப்பா நாக் பண்ணிட்டேன்டா சாமி. இதை முடிச்சுன்னு அடுத்து அவர் வந்துடுவார். வந்துட்டார் பாருங்க, அவதான் வந்துட்டார். பக்கத்தில் வேறிட்டு போய் அடிக்கலான்னு பார்த்தா கூட ஒரு அடிச்சிட்டாரு. ஐயோ ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ, வரேன். இங்கே மெடிக்கெட் அவர் அடிச்சுட்டு மெடிக்கெட் போடுறதுக்குலாம் இங்கே டைம் கிடையாது. அடுத்து அவர் வந்துடுவார். ஏன்னா ஜோன் வேறு சின்னதாகிட்டே இருக்குது, அவரையும் இது சொல்ல முடியாது. ஜோன் சின்னதாகிட்டு இருக்குல்ல, அதனால் அடித்து தான் ஆகணும். இந்த மேட்ச்சில் எப்படியோ அடிச்சிட்டேன் அவரை. பாருங்கள், டப்பா மேலே ஏறி அங்கிட்டு குதிக்கலான்னு பார்த்தேன். அவர் நின்னாரா, டக்குன்னு ஒரு அடியாக போட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஐயோ சாமி, அம்மா குளோபாலுக்குள்ளலாம் பூந்து வர்றார் ஆள், வேறு லெவலு. அடிச்சிட்றா பரணி. அவரும் கரெக்டாக நான் தெரிஞ்சால் அடிச்சிடா, நானும் அடிக்கிறேன். 2 பேருமே நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ் காய்ஸ்.
ஒருத்தர் 67, ஒருத்தர் 60ன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் 67 பார்த்தேன். நெக்ஸ்ட் இன்னொரு பிளேயர் யாருன்னு பார்க்கல நான் சரியா. சூப்பராக விளாண்டுருந்தாங்க. ஏய் அம்மாடி இந்நேரம் முடிச்சிருப்பாரு. மெடிக்கிட்ட போட்டுறா பர்னிங் போட்டாச்சு. அப்பா அடி விழுந்துருச்சுடா. வந்துட்டார் பாருங்க. இவரை நான் கொன்னுட்டு அவரை அடிக்கலான்னு பார்த்தா அதுக்காடி வந்துட்டார். என்ன பண்ணுன்னு தெரில. சுற்றி க்ளோவால் போட்டு அவரை கில் எடுத்து அவனை எனக்கு காப்பாற்றிட்டு மேலே ஒரு டவுட். ஆனால் அவர் காப்பாற்றலை. ஜோன் வரதுக்கு அப்புறம் அடிக்கிறாரு. முடிச்சுட்டு வரேன் ப்ரோ, முடிச்சுட்டு வரேன், இருங்க அடிச்சுக்கலாம். ரெண்டு புல்லட் அடிச்சிட்டேன். வேறு எனக்கு வழி தெரியலை. 2 புல்லட் போயிடுச்சு. நான் நிஜமாக ஒரு புல்லட்டுக்கு தான் ட்ரை பண்ணேன். 2 புல்லட் போயிடுச்சு. டபுள் ரேட்டாக போயிருந்தேன். என்ன பண்ணட்டும். அடுத்த ரவுண்ட் 6வது ரவுண்ட் ஜெயிச்சிடணும் இதில் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். நான் 5-6 குறையுது. இப்படி குறைஞ்சா அவர் என்னைக்கு சாப்பிட்றது? 12 குறைஞ்சாலும் சமம் பண்ணுறாங்க. இந்த இதில் அவருக்கு லைட்டாக எனக்கு எப்படி அடி விழுந்துச்சு? யார் அடித்தா? அவர் வந்து அடித்தாரா இவர் அடித்தது தான் எனக்கு விழுந்துச்சானே எனக்கு தெரியல. சரி பரவாயில்லன்னு வெடிக்கிட்ட போடுவோம். வெடிக்கிட்ட போட்டுட்டு வந்துட்டேன். அவருக்கு லைட்டாக நெட்வொர்க் லாக் இந்த ரவுண்டு. இருந்தாலும் அவர் நல்லா தான் அடிக்கிறாரு. எப்படின்னு தெரில. அப்பா நாக்குடா. அவர் எங்கே நிற்கிறாரு? எந்த க்ளோவால் சுற்றி பார்த்துட்டே போவோம். இங்கே நிற்கிறார். ஆளை காணோம். அங்கேயா ப்ரோ? இப்படிலாம் வராத ப்ரோ, பயமாக இருக்குது. ஆள் தெரிஞ்சிட்டாரு. இவர் என்ன பண்ணுறது? இப்போ அடிக்கணுமே. பதட்டமாகவே இருந்துச்சு. எனக்கு கையெல்லாம் வேர்த்துருச்சு. என்ன மேட்ச் விளாட்றப்ப தோற்றுடக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். இந்த ஒரு ரவுண்டு ஜெயிச்சா ஜெயிச்சிடலாம் எப்படியாவதுன்னு. சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டேன். ஆனால் எப்படின்னு பாருங்கள். அடிக்கவே எலிமினேட் ஆகிட்டாரு.